தமிழ் வாசிப்போம், எழுதுவோம். எழுவாய் பயனிலை செயப்படுபொருள். எழுவாய் பயனிலை மற்றும் செயப்படுபொருள் என்பவை ஒரு தமிழ் வாக்கியத்தின் முக்கிய பாகங்களாகும். எழுவாய் ஒரு தொடரில் யார், எது, எவை மற்றும் யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் ஆகும். உதாரணம்: தம்பி பந்து எறிந்தான். இதில் எழுவாய் தம்பி. பயனிலை ஒரு வாக்கியத்தில் எழுவாய் செய்யும் செயலை குறிக்கும் வினைச்சொல் பயனிலை எனப்படும். உதாரணம்: தம்பி பந்து எறிந்தான். இதில் பயனிலை எறிந்தான். செயப்படுபொருள். செயப்படுபொருள் என்பது ஒரு வாக்கியத்தில் யாரை, எதை மற்றும் எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமையும். செயலின் பயன் அல்லது செயலின் விளைவு எதன் மீது நிகழ்கிறதோ அது செயப்படுபொருள் எனப்படும். உதாரணம்: தம்பி பந்து எறிந்தான். இதில் செயப்படுபொருள் பந்து. பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை செயப்படுபொருள் ஆகியவற்றை இனங்காண்போம். தங்கை படத்தை வரைந்தாள். இதில் எழுவாய் தங்கை. பயனிலை வரைந்தாள். செயப்படுபொருள் படத்தை. நான் புத்தகம் படித்தேன். இதில் எழுவாய் நான். பயனிலை படித்தேன். செயப்படுபொருள் புத்தகம். அணில் பழத்தை கொறித்தது. எழுவாய் அணில். பயனிலை கொறித்தது. செயப்படுபொருள் பழத்தை. குழந்தை பால் குடித்தது. எழுவாய் குழந்தை. பயனிலை குடித்தது. செயப்படுபொருள் பால். அம்மா உணவு சமைத்தார். எழுவாய் அம்மா. பயனிலை சமைத்தார். செயப்படுபொருள் உணவு. கண்மணி பாட்டு பாடினாள். எழுவாய் கண்மணி. பயனிலை பாடினாள். செயப்படுபொருள் பாட்டு. பசுக்கள் புல் மேய்ந்தன. எழுவாய் பசுக்கள். பயனிலை மேய்ந்தன. செயப்படுபொருள் புல். குருவி கூட்டை கட்டியது. எழுவாய் குருவி. பயனிலை கட்டியது. செயப்படுபொருள் கூட்டை.